அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரத்தில் என் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இந்த காலை வேளையில உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. அந்த கேள்வி என்னவென்று கேட்டால், தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய பார்வைக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவன் பார்க்கும் பொழுது உங்களுடைய குணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதை தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். அந்த குணத்தை பார்த்துதான், உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும், அடையாளத்தை செய்ய முடியுமா? அவருடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்ற நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையில கற்றுக் கொடுக்கிறார். எதை தெய்வம் எதிர்பார்க்கிறார், எதை தெய்வம் விரும்புகிறார்? அதாவது இதே வார்த்தையை அப்போஸ்தலராகிய பேதுரு 1 நிருபத்தில் எழுதும் பொழுது அழகாய் எழுதி சொன்னார். என்ன சொன்னார்? வாசித்து பாருங்கள், கவனிங்கள். இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிரயோஜனமான வார்த்தை. இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நிச்சயமாய் செய்வார். இந்த வேத வசனத்தை நீங்களும் கேளுங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அனுப்புங்கள். அவர்களும் மாற்றத்தையும் நன்மையும் பார்க்கட்டும், தெய்வத்துக்கு பிரியமானவர்களாய் இருக்கட்டும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று வாசித்து பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 3 அதிகாரம் அதில் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எது விலையேறப்பட்டது தெரியுமா? தெய்வத்தினுடைய பார்வைக்கு முன்னாடி அதுல பாருங்க, அலங்கரிப்பா இருக்கிற சாந்த குணம். அந்த குணத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த சாந்த குணம். அடுத்தது பாருங்க, அமைதல் உள்ள ஆவியா இருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. சாந்த குணம், பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த குணம் உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கிறதாம். பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு அது அலங்காரமாய் வருகிறதாம். வேதம் சொல்லுகிறது, உனக்கு என் தெய்வம் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறார் என்று. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் அந்த அலங்காரமான கிரீடம். அந்த அலங்காரமான கிரீடத்தை வாங்குறதுக்கு முதலாவது ஒரு சாந்த குணம் தேவை. அதுல என்ன போடப்பட்டிருக்குது? தெளிவாய் போடப்பட்டிருக்குது, அலங்கரிப்பா இருக்கிறதாம். அந்த குணத்தை தெய்வம் அலங்கரித்து வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை என் தேவன் அலங்கரித்து வைத்திருக்கிறார். அந்த அலங்கரிப்பா இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறும் பொழுது உங்களுக்குள் சாந்த குணம் வருகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர்த்த பார்க்கிறேன், சாந்த குணம் இல்லை, குடும்பத்துல சாந்த குணம் இல்லை, குடும்பத்தில் அன்பின் குணம் இல்லை, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் இன்னும் இல்லை. தெய்வம் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய சாந்த குணத்தை. அதை தான் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது சாந்த குணமா. இன்னைக்கு அந்த சாந்த குணம் எங்க போனது? ஆலயத்துல சாந்த குணம் இருக்கிறதா? பார்க்கிற மனிதர்களிடத்தில் சாந்த குணம் இருக்கிறதா? உங்களுடைய பேச்சில் சாந்த குணம் இருக்கிறதா? அந்த சாந்த குணத்தை தான் என் ஆண்டவர் பார்த்து விலையேற பெற்றது என்று சொல்லுகிறார். என் ஆண்டவர் பரீட்சை பார்க்கப்பட்ட கல். எப்படி பரீட்சை பார்க்கப்பட்டார் என்று கேட்டால், அவருடைய பொறுமையிலே அவர் பரீட்சை பார்க்கப்பட்டார். அந்த பரீட்சை பார்க்கப்பட்ட கல் தான் என் இயேசு கிறிஸ்து. அதுதான் வெளியேற பெற்ற கல். அல்லேலூயா. அந்த அலங்காரமான கிரீடத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள் முதலாவது சாந்த குணம் வர வேண்டும். அல்லேலூயா. அந்த சாந்த குணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்த குணமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. உங்க இருதயத்தில் மறைந்திருக்கிறது. உருவாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களை உருவாக்கி நாசியில் அவருடைய சுவாசத்தை ஊதும் போது மனுஷன் ஜீவாத்மானான எழுதப்பட்டிருக்குது. அந்த ஜீவாத்மா ஆகும்போது மனுஷனுக்குள் அந்த சாந்த குணத்தை வைத்து விட்டார். ஆனால் நம்ம தான் என்ன பண்றதில்லை, அந்த சாந்த குணத்தை தட்டி எழுப்பி நடக்கிறதில்லை. அந்த சாந்த குணத்தை ஒரு நாளாவது வெளியில காமித்தது உண்டா? நம்மளுக்குள் ஜென்ம குணமும் ஜென்ம சுபாவமே வெளியே வருதே தவிர சாந்த குணம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அது ஒன்னதான் நான் பார்க்கிறேன், அதுதான் வெளியேற பெற்றது. பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க. தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றதான். அல்லேலூயா. அந்த அமைதி வேணும், சாந்தம் வேணும், அந்த அழியாத அலங்கரிப்பா இருக்கிற குணம் வேணும். அது அழியாதது, ஒரு நாளும் அழியாது. அது கொஞ்சம் அமைதல் உள்ளதான்.
இன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனையை சந்திக்கிறீங்க, எத்தனையோ போராட்டத்தை சந்திக்கிறீங்க, எவ்வளோ நெருக்கத்தை பார்க்குறீங்க. ஆனால் ஒரு அமைதல் இல்லை. காரணம் என்னன்னா, அந்த சாந்த குணத்தின் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறவில்லை. அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா. அந்த அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமா உங்களுக்குள் சாந்த குணம் வருவது அதிக நிச்சயம். அந்த சாந்த குணத்தை மாத்திரமே என் தேவன் எதிர்பார்க்கிறாராம். இன்னைக்கு எத்தனையோ அலைச்சல்கள், எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ பாடுகள். காலையில விடிந்தவுடனே ஐயோ என்ன நடக்குமே என்று தெரியலன்னு அநேக துன்பத்தை சகித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களை பார்த்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானவரை தெளிவாய் பெற்றுக்கொண்டு அந்த அமைதலை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த சாந்த குணத்தை தட்டி எழுப்புங்கள். அதை என் தெய்வம் பார்ப்பார். ஆண்டவரே, நீர் படைச்ச அந்த சாந்த குணத்தை எனக்கு வெளியே கொண்டு வாரும், அந்த அமைதியை கொண்டு வாரும், அந்த பொறுமையை கொண்டு வாரும், அந்த நிதானத்தை கொண்டு வாரும். அந்த காரியங்கள் எல்லாம் என்னை தெளிவாய் கிரயமாய் வழிநடத்தட்டும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாய் அந்த சாந்த குணம் உங்களிடத்தில் வரும். அல்லேலூயா. என்ன அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அது அழியாததான். தெய்வத்திலிருந்து வருகிற சாந்த குணம் அழியாததாம். தெய்வத்திலிருந்து வருகிற அமைதி அது அழியாதான். தெய்வத்திலிருந்து வருகிற குணம் அது அழியாதான். அதாவது இருதயத்தில் மறைந்திருக்குதாம். என்ன சொல்லப்படுகிறது? இருதயத்தில் மறைந்திருக்கிறதாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தில் அவருடைய குணம் ஒளிந்திருக்கிறது. இன்னும் அந்த குணம் உங்களிடத்திலிருந்து வெளியே வர மாட்டேங்கிறது. அவர் எப்படி இருந்தாராம்? அன்பா இருந்தாராம். அவர் எப்படி இருந்தாராம்? பாசமா இருந்தாராம். அவர் எப்படி இருந்தாராம்? நிதானமா இருந்தாராம். அவர் எப்படி இருந்தாராம்? பாடுகளை சகிச்சாராம். அவர் எப்படி இருந்தாராம்? பரிசுத்தமா இருந்தாராம். அவர் எப்படி இருந்தாராம்? என் தெய்வத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தாராம். அவர் எப்படி இருந்தாராம்? ஜெபத்துல தரித்து நின்றாராம். அதுதான் அவர் சொல்லுகிறார், இந்த குணம் எல்லாம் உன்னுடைய இருதயத்துக்குள் ஒளிந்திருக்கிறது. அழகா சொல்றாரு பாருங்க. அதெல்லாம் அந்த இருதயத்தில் ஒளிந்திருக்கிறது. எப்படி ஒளிந்திருக்குது கேட்டா, உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. உங்களை அலங்காரப்படுத்த, உங்களை உயர்த்த, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை அநேக காரியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ வைக்கிறதற்கு அது உள்ள ஒளிஞ்சிருக்குது. நீ அதை தட்டி எழுப்பும் பொழுது அது உனக்கு அலங்காரமா இருக்குமா? அதை உன்னை அலங்காரப்படுத்துறதுக்காக அந்த குணம் உடைய இருதயத்தில் ஒளிந்திருக்கிறது. அதை மாத்திரம்தான் அவர் சொல்றாரு, என் பார்வையில் அது வெளியேற பெற்றதப்பா. என்னுடைய வாழ்க்கையில் அது, என்னுடைய காரியத்தில் அது, என் பிள்ளைகளிடத்தில் அது வெளியேற பெற்றதப்பா. அது என் பிள்ளைகள் கொஞ்சம் தட்டி சாந்த குணத்தோடு எழுப்பினார்களானால் நிச்சயமா நான் சொல்லுகிறேன், என் பிள்ளைகளை நான் அலங்கரித்து உயர்த்துவது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். என்ன அழகான வசனம் பாருங்க. இந்த காலை வேளையில அது அலங்காரமா இருக்கிறதா. அந்த அலங்காரமான குணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுல ஒரு 4 விஷயம் போடப்பட்டிருக்குது. சாந்தம், அமைதல், குணம், அலங்கரிப்பு அப்படின்னு ஒரு 4 காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது 4ம் உங்களுக்குள் வந்துவிட்டால் என் தெய்வம் உங்களை விரும்புவார், என் தெய்வம் உங்களை நடத்துவார், என் தெய்வம் உங்களுக்கு கொடுப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதான் நாங்கள் சொல்லப்படுகிறது, அதுவே என் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றதாம். அந்த வெளியேற பெற்ற அந்த இயேசு கிறிஸ்துவை, வெளியேற பெற்ற அவருடைய ரத்தத்தை, வெளியேற பெற்ற அவருடைய காயத்தை, அந்த வெளியேற பெற்ற பரிசுத்த ஆவியை தயவு செய்து பெற்றுக்கொண்டு சாந்த குணத்தை அடையுங்கள், அந்த அமைதியை அடையுங்கள், அந்த அலங்காரத்தை பெறுங்கள். அவரே உங்களுக்கு அலங்காரமான கிரீடமாய் வருவது அதிக நிச்சயம். உங்க பிள்ளைகளுக்கு அலங்காரமான கிரீடமாய் இருப்பது அதிக நிச்சயம். உங்களுடைய எல்லா காரியத்திலும் அவர் உங்களை அலங்காரப்படுத்தி நிறுத்துவது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு சாந்த குணத்தையும் அமைதலும் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது என்று சொன்னார் இல்லையா? அந்த மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் இந்த காலை வேளையில் அந்த செய்தியை கேட்கும் பொழுதே உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது கர்த்தர் தான் எங்களை நடத்துறார், அதுதான் நாங்கள் அலங்காரமா இருக்கிறோம் என்று உங்களுடைய குடும்பம் சொல்லத்தக்கதான கர்த்தர் நடத்துவது அதிக நிச்சயம். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை அலங்காரப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி நிறுத்துவாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உம்முடைய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் சாந்தமும் அமைதலும் பொறுமையும் அலங்காரத்தையும் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன். இது மாத்திரம்தான் நான் பார்க்கிற வெளியேறப்பட்டதுன்னு என்று நீ சொல்லியிருக்கிற ஆண்டவரே. இந்த வெளியேறப்பெற்ற இந்த காரியத்திலாம் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கிரயமாய் நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளுக்கும் சாந்த குணத்தை கட்டளிடுங்க. எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்திலும் சமாதானத்தை கட்டளிடுங்க. எல்லா பிள்ளைகளும் வெளியேறப்பெற்ற கல்லாய் இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். எல்லா அங்கலாய்ப்பை மாற்றி நீர் ஒருவரை அலங்கரிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலையிலும்
அலங்கரிப்பாராக, உயர்த்துவாராக, மேன்மைப்படுத்துவாராக.